ஹாய் திஸ் சுதர்ஷன். நான் கரண்ட்டாக AWS DevOps அண்ட் ஏஐயில் வந்து ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 13 இயர்ஸ். அண்ட் ஆல்சோ ஐம் ப்ரொவைடிங் ட்ரைனிங் இன் பார்ட் டைம். ஸோ எனக்கு ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8 இயர்ஸ் இருக்கு. ஸோ வாட் வி கவர் இன் அவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இஸ் லைக் இன் AWS ஐம் டீச்சிங் 33+ சர்வீஸ் எடுக்கிறேன். ப்ளஸ் வந்து DevOps வந்து பார்த்தீங்கன்னா 12 டூல்ஸ் கவர் பண்ணுறேன். Plus AI வந்துட்டு on top of this AWS and DevOps where we can use AI and how we can automate as well as how we can optimize the applicationலாம் வந்து நம்ம AIல கவர் பண்ணுவோம். And coming to the training program, like how we train our students. So students வந்துட்டு கைண்ட் ஆஃப் நாங்கள் 2 கேட்டகரியாக பிரிப்போம். ஒன்று வந்து ஜாப் சீக்கர்ஸ், அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் ஜாப் சீக்கர்ஸ். ஸோ நான் ஜாப் சீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலாக்ஸாக படிச்சுட்டு போகலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக வருவாங்க. பட் ஜாப் சீக்கர்ஸ்க்கு வந்து நாங்கள் தனியாக அவங்கள ட்ராக் பண்ணுவோம். லைக் டெய்லி வந்து அவங்க ப்ராப்பராக ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்களா, 1 டே 2 டே மிஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே வந்து அவங்க பண்ணுறாங்களான்றது நாங்கள் வந்து கீனாக வாட்ச் பண்ணுவோம். அதே மாதிரி வில் மோட்டிவேட் தெம் டு கம்ப்ளீட் த ப்ராக்டிகல்ஸ். பிகாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். ஸோ ட்ரைனிங் பற்றி கவலைப்படாதீங்க. ஐயோ இது AWS பூஸ் எனக்கு DevOps வந்து பெருசாக இருக்கும்போது கவலைப்படாதீங்க. வி டீச் எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப பேசிக் எக்ஸாம்பிளோட எடுப்போம். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் அதை வந்து புரிஞ்சுப்பீங்க. யூ கேன் செக் மை ரிவ்யூ இன் அவர் வெப்சைட் அபவுட் தீஸ் திங்ஸ். அண்ட் ஈவன் நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கூட வில் ப்ரொவைட் யூ இன்டர்வியூ சப்போர்ட். தனியாக ஒரு குரூப் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து வில் மீட். அங்கே உங்கள் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து நீங்கள் எப்படி வந்து ஆன்சரை டெலிவரி பண்ணுறீங்க, ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக நாங்கள் டெய்லி ட்ரெயின் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் நாக்ரி ப்ரொஃபைல் பற்றி கவலைப்படுறதோ, ரிசியூம் பில்டிங் பற்றி கவலைப்படுறதோ எதுவுமே நீங்கள் வந்து மைண்ட்லேயே வச்சுக்க வேணாம். நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த ரெஸ்யூம் பில்டிங், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி பேசுறது, நாக்ரி ப்ரொஃபைல் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துப்போம். ப்ளஸ் வந்துட்டு இன்டர்வியூவில் வந்து லைக் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் நாலேஜ் இருக்கா, உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய இஷ்யூஸை சால்வ் பண்ணியிருக்கீங்களா, உங்களை நாங்கள் வேலைக்கு எடுத்தால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து டெய்லி அதில் தான் ஒர்க் பண்ணுறதுனால அதே நான் ட்ரைனிங்காக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பேசுகிறதும் ஈஸியாகிடும். லைக் வாட் யூ டூ இன் DevOpsன்றதும் ஈஸியாக நீங்கள் பேசலாம் இன்டர்வியூவில். அண்ட் யா மோஸ்ட்லி as I told you before, everything will be from the scratch. நீங்கள் அதை பற்றி வரி பண்ணவே வேணாம். அதே மாதிரி வந்து ஐ வாஸ் அன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். தென் ஐடியில் போகணுன்னு வந்து ஒரு ஸ்பார்க் இருந்தது. ஸோ கரண்ட்லி நவ் ஐ எம் இன்டு DevOps அண்ட் AI ஆர்கிடெக்ட். ஸோ அதே தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். லைக் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் கரியர், யூ கேன் ஈஸிலி டேக் திஸ் AWS அண்ட் DevOps. ஏன்னா இன்ஃப்ரா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா அப்ளிகேஷன் இன்ஃப்ராவில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் கோர்ஸ் வில் ஹெல்ப் யூ லாட். தேங்க்யூ ஸோ மச்.